அரண்டு போன அமித்ஷா, மிரண்டு போன கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், அலற விட்ட திரு ஜோசப் விஜய் எஸ் வெளியாகி இருக்கக்கூடிய அந்த ஆடியோ அதுதான் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. எத்தனை பேர் அந்த ஆடியோவை கேட்டீங்கன்னு தெரியல. இன்றைக்கு அமித்ஷாவே அலறி போய் ஆடி போய் இருக்கிறார். நான் கூட ஜோசப் விஜய் என்னமோன்னு தான் நினைச்சேன். ஆனால் தமிழ்நாட்டிற்கான ஒரு சிக்கல், தமிழ்நாடு நலன் என்று வருகின்ற பொழுது அவர் பேசிய அந்த பேச்சு அப்படிங்கிறது, வெளியாகக்கூடிய லீக்கான அந்த ஆடியோ அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஆடியோ. என்ன நடந்து கொண்டிருக்கிறது மகாபலிபுரத்தில் என்பதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றோம் இந்த வீடியோவில். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நமக்கு ஒண்ணு விஜயோட வாய்க்காரப்பு தகராறுலாம் கிடையாது, சண்டை எல்லாம் கிடையாது. நல்லதுன்னா நல்லதை பாராட்டுறதுக்கு நம்ம எப்பவுமே தயாரா தான் இருக்கிறோம். விமர்சனங்களை வைக்கிறோமே தவிர விஜயோட போய் நமக்கு தனிப்பட்ட பகையோ தனிப்பட்ட, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த வருத்தம் இருக்கு. ஆனா எல்லாரும் இன்னைக்கு தமிழ்நாடே பெருவாரியாக அவரை ஏற்றுக்குது. அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அவரை கொண்டாட தொடங்கி இருக்கிறாங்க. சிறுவர்கள் கூட அவரை கொண்டாட தொடங்கிட்டாங்க. நீங்க ஏன்னா இன்னும் அவர் மீது இப்படி ஒரு விமர்சன பார்வை வைக்கிறீங்க அப்படின்னு அந்த பலரும் சொல்வதுண்டு. நான் அப்ப சொல்றேன், எனக்கும் அவருக்கு எந்த தனிப்பட்ட பகையும் கிடையாது. தமிழ்நாட்டிற்காகத்தான் நம்ம சண்டை போட்டுருக்கோம் அப்படிங்கிறது சொல்லிக்கிற பொழுது, இன்றைக்கு அவர் அந்த இடத்திற்கு அமித்ஷாவிடம் இவ்வளவு துணிச்சலாக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி டி.கே. சிவகுமார் அவர் கடுமையாக கண்டித்திருக்கிறார் என்று நமக்கு ஒரு செய்தி வருகின்ற பொழுது, அதுவும் இந்த ஆடியோ நான் கேட்ட போதுதான் நான் நம்பினேன், ஓகே ரைட்டு. அப்போ இவர் ஒரு வலிமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முடிவுல நம்ம இன்னைக்கு அப்போ ஒரு நல்லது பண்ண பாராட்டலாம் தானே அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம நகர்ந்தோம். முதல்ல நீங்க அந்த ஆடியோவை கேட்டுருங்க. அந்த ஆடியோவை நீங்க கேட்டாதான் உங்களுக்குமே ஓகே பரவாயில்ல, ஜோசப் விஜய் நம்ம என்னமோ நினைச்சோம்ப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்ப அந்த ஆடியோ. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம். தம்பி இந்த ஆடியோ இல்ல தம்பி, இல்ல அமித்ஷா வளர விட்ட ஆடியோ எதுவும் இல்லையா நம்ம கிட்ட? இல்லையா தம்பி? அப்ப நான் அமித்ஷா வளர விட்டார், டி.கே. சிவகுமார மிரள விட்டாருங்கிற மாதிரி எனக்கு ஏதோ தோணுச்சே தம்பி. இல்ல இந்த ஆடியோ இன்னொரு வாட்டி பிளே பண்ணுங்க, அதை ஏதோ பிளே பண்ணுங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம். அதை நாங்க நம்பணுமா, மக்கள் நம்பணுமா? எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசம். இல்ல தம்பி, இது இல்லையே. இது அவருக்கு திட்டிக்கிற மாதிரில இருக்கு. இது அப்போ அந்த அமித்ஷாவை அலற விட்டது, டி.கே. சிவகுமார மிரள விட்டது. ஏன்னா இப்ப எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப இவர் என்ன ஒரு கனவா, அது கனவுதான் போல இருக்குது. ஐய, நான் என்ன நினைச்சேனாங்க, நான் சீரியஸா நம்புனேங்க. ஏன்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, எனக்கு உண்மையிலேயே நான் சொல்றேன், திரு விஜய் அவர்கள் ஒண்ணு சொன்னார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எந்த அவமானத்தையும் சந்திக்க தயார் அப்படின்னு சொன்னாரு. ஏங்க அப்படின்னு சொன்ன போது, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வரணுங்க, காவிரியில தண்ணீர் வரணும், அதுதான் நமக்கு முக்கியம். நான் கர்நாடகாவுக்கு போறேன், கர்நாடகாவுக்கு போய் அவரோட பேசுறேன், அதனால எனக்கு ஏதாவது அவமானம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு அவமானப்படுவதற்கு கூட தயாராக இருந்தார். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, அப்படின்னா போகக்கூடாதுன்னு சொன்ன போது, பக்கத்து நாட்டுடனான பிரச்சனை எப்படி வேறு ஒரு நாட்டோடு நாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையே பேசி தீர்க்கின்ற பொழுது, பக்கத்து மாநிலத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனை தீர்க்க முடியாதா அப்படின்னு அவர் கேட்டார். டிவிக்கே சோசியல் மீடியா வாரிசு என்ன சொன்னாங்க, எங்க அண்ணன் விஜய் அண்ணன் மட்டும் அங்க போயிருந்தாருன்னா டி.கே. சிவகுமார் அலறி இருப்பாரு, பேச்சுவார்த்தை நடத்தி எங்க அண்ணன் என்ன செஞ்சிருப்பாரு, வரும்போது அப்படியே தண்ணிய கையோட தூக்கிட்டு வந்திருப்பாரு, நீங்க கெடுத்து விட்டீங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னாங்க. இப்ப காலம் பாருங்க, இவ்வளவு ஸ்பீடா அந்த வாய்ப்பை விஜய்க்கு கொடுத்துருக்கு. நீங்க அந்த தீனா படம் பாத்தீங்கன்னா தெரியும். தீனா படத்துல அவர் அஜித்குமார் அடிதடி பண்ற கேரக்டர். அதுல அப்போ லைலா தான் கதாநாயகி, ஹீரோயின். உடனே இவர் கூட இருக்க சொல்லிடுவார் ஃப்ரெண்டு, தீனா இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அடிதடி பண்ற பசங்க எல்லாம் பிடிக்காது, டீசென்டான பசங்களை தான் பிடிக்கும், நீ அதனால அடிதடி பார்ட்டின்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல கொஞ்சம் ரவுடிகள் டீஸ் பண்ணுவாங்க, யார? லைலாவை. இவர் அப்படியே கோவம் ஒரு முறுக்கேறும், அடிக்கலாம்னு போவார் நினைப்பாரு. ஆனா இவர் ஃப்ரெண்டு சொன்னது மனசுல வந்துடும், அவன் அடிச்சோம்னா தப்பா போயிடும் அப்படின்னு அடிக்க மாட்டார். இப்ப லைலா சொல்லுவாங்க, சே நீங்க ஒரு ஆளு 10 பேரை அடிக்க முடியாது, ஒத்துக்கிறேன், அட்லீஸ்ட் என்னன்னாவது கேட்டிருக்கலாம்ல, என்னங்க நீங்க அப்படின்னு இவர் சொல்லுவாரு, உங்களுக்கு சண்டைன்னா பிடிக்குமா? பிடிக்குங்க அப்படின்னு லைலா சொல்லுவாங்க. ஐயோ போச்சே, வாய்ப்பை தவற விட்டுட்டனே, அடுத்த வாட்டி அந்த ரவுடிங்க வரட்டும், என்ன ஆவரானுங்க பாருங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த ரவுடிங்க வந்துருவாங்க. அப்ப லைலா சொல்லுவாங்க, இவ்வளவு சீக்கிரமா வருவாங்க நீங்க எதிர்பார்க்கல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க.
கிட்டத்தட்ட அந்த சீன் மாதிரி தான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்குது. என்னன்னா, தமிழ்நாட்டிற்காக நான் கர்நாடக முதலமைச்சரை சந்தித்து அவமானப்படவும் தயார், தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வர வேண்டும் என்றால் அப்படின்னு சொன்னார். காலம் எவ்வளவு சீக்கிரமா நகருது பாருங்க. நீங்க கர்நாடகாவுக்கு போய் அவமானம் எல்லாம் பட வேண்டாம், கர்நாடக முதலமைச்சரே தமிழ்நாட்டிற்கு அனுப்பிடுறோம். எப்படி கர்நாடக முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு அனுப்புறோம். கர்நாடக முதலமைச்சர் மட்டுமா, ஒன்றிய உள்துறை அமைச்சரையும் அனுப்புறோம். எல்லாரும் பக்கத்துல உட்காந்துக்கிட்டுங்க, பேசி நீங்க பேசி தண்ணி வாங்கிடலாம்னு சொன்னீங்கல்ல, இப்ப பேசி காவிரியில தண்ணி வாங்கிட்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு காலம் ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுத்திருக்குது? நம்ம ஐயா முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு கொடுத்திருக்கு. இப்ப ஐயா பேசுவார் அமித்ஷா அவர்களிடம். என்ன பேசுவார்? அமித்ஷாஜி சொல்லி வைங்க, நான் ஏதோ காங்கிரஸ் தயவுல ஆட்சியில ஒட்டிக்கிட்டு இருக்கேன், காங்கிரஸோடைய எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லைன்னா என் ஆட்சி கவிழ்ந்து விடும் என்று அஞ்சி நடுங்கி, காங்கிரஸை கண்டு அஞ்சி நடுங்கி, கர்நாடகால இருந்து காவிரியில இருந்து தண்ணி வந்தா என்ன, வராட்டி என்ன, விவசாயி எக்கேடா கெட்டு போனா என்ன அப்படின்னு நினைச்சு நான் காங்கிரஸ் கிட்ட கண்டிக்காம இருக்கேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. சொல்லி வைங்க டி கே சிவகுமார்ட்ட, மிஸ்டர் டி கே சிவகுமார், எங்க தமிழ்நாட்டை சேர்ந்த 3 பேரை உங்க வனத்துறை சுட்டு கொல்லுது, நாங்க தமிழ்நாட்டில இருந்து எதிர்ப்பு வந்துச்சுன்னா உங்க வேலையை பாருங்கன்னா நீங்க சொல்றீங்க அப்படின்னு கொந்தளிச்சிருப்பாரு இன்னைக்கு விஜய். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீங்க என்ன நினைச்சீங்க விஜய? அப்படித்தான் நானும் நினைச்சு பார்த்தா கடைசி அது கனவு. சை, இப்ப அங்க என்ன பேசியிருப்பாரு அப்படி யோசிச்சு பார்க்க. முதல்ல பேசியிருப்பாரா? ஆனா பேசியிருந்தாருன்னு வைங்க, மகாபலித்திலிருந்து வரும்போது அப்படியே காவிரி தண்ணி அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே போய் மேட்டூர் டேம்ல அப்படியே விட்டு, மேட்டூர் டேம் நிரம்பி இப்ப பொங்கி ஓடும் மேட்டூர் டேம்ல இருந்து. அப்படித்தானே எல்லாரும் கதை விட்டீங்க. சொல்லு, இப்ப நம்ம இப்படிலாம் பேசணும்னா எல்லாரும் என்ன சொல்றாங்க? சார் என்ன சார் நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு தாவேகாவுக்கு எதிராகவே ஏதாவது பேசுறீங்க, தாவேகாவுக்கு ஆதரவா ஏதாவது செய்தி இல்லையா அவங்க கிட்ட? நல்ல செய்தி, தாவேகாவுடைய பாசிட்டிவ் விஷயங்கள், மக்களுக்காக அவர்கள் உழைக்கக்கூடியது அப்படிலாம் இருக்குதா? அப்படின்னா இருக்குது. நம்ம அதை இல்லைன்னு சொல்லக்கூடாது. தம்பி, நீங்க உங்களாலதான் எனக்கு கெட்ட பேரு. எங்க சாரிங்க, தமிழ் கேள்வி சொந்தங்கள் மன்னிக்கிறது, எடிட்டராலதான் எனக்கு இவ்வளவு சிக்கல். நான் வேணா எடிட்டர் போன் நம்பர் தரேன், நீங்க எடிட்டரை போய் பேசுங்க. ஏன்னா நான் ஏதாவது நல்லதா 2 விஷயம் எடுத்து போட்டுப்பான்னா அவன் இதை போட்டு விட்டுறதான் நமக்கு தலைவலியா இருக்கு. தம்பி, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த மக்களுக்காக தாவேகா எளிய பிள்ளைகள், ஏழ்மையிலும் வறுமையிலும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களுக்கு எப்படியாவது பணி செய்ய வேண்டும் என்று துடித்து அவங்க வந்து என்ன செஞ்சாங்க? ஆளுக்கு ஒரு கார் கேட்டாங்க. எம்எல்ஏ ஆளுக்கு ஒரு கார். அதுல ஒரு எம்எல்ஏ வந்து அவருக்கு காரே இல்லைன்னு சொன்னார். அந்த எம்எல்ஏ எவ்வளவு வறுமையில இருக்கிறாரு, எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த செய்தியாளர்கள்ட்ட விவரிச்சார்ல, அந்த செய்தியாளர்கள்ட்ட அவர் விவரிச்சார்ல, அதை போடுங்க, அந்த காட்சியை போடுங்க. வரவேற்கத்தக்கதுதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ தம்பி, இது பாருங்க, நீங்க திருப்பியும் இப்படிதான் என்ன பிரச்சனை மாட்டி விடுறீங்க தம்பி. இது வந்து பத்திரிகையாளர்கள் அவரை மடக்கி ஓட விட்ட காட்சி. ஐயா உங்ககிட்ட கார் இருக்குதாமே, உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குதாமே, நீங்க கார்லேன்னு பொய் சொன்னீங்களேன்னு கேட்டு அவர் மாட்டிக்கிட்ட காட்சி. அவர் வறுமையில் ஏழ்மையில் எப்படியாவது மக்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்துல இருக்கிற வீடியோ இல்லையா? இருந்தா போட்டிருப்பியா? இல்லையாங்க. நம்ம எடிட்டரையும் குறை சொல்லி என்னங்க பாவம். நான் என்ன நினைக்கிறேன், எல்லாம் இருக்குது, இந்த எடிட்டர் போட மாட்டேங்கிறாருன்னு நினைச்சேன். தம்பி தான் பிரச்சனை பண்றான்னு நினைச்சேன். இப்ப இல்லையாம இருந்து வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ற பையன் கிடையாது. இருந்தா போட்டுருவாப்ல, நல்ல பையன். இல்லையா தம்பி? வேற ஏதாவது இருக்குதா? இந்த 3 மாசத்துல நடந்த ஏதாவது நன்மைகள் ஏதாவது இது கண்டிப்பா இருக்கும். பெண்கள், ஏன்னா பெண்கள் தான் பெரிய அளவில் யார் ஆதரிச்சாங்க? விஜய் ஆதரிச்சாங்க இல்லையா? பெண்கள் தான், தாய்மார்களுடைய ஆதரவு, அக்காக்கள், தங்கைகள், தாய்மார்கள். விஜய் என்ன சொல்றாரு? என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய குட்டீஸ் சொல்றாரா இல்லையா? பெண்கள் கண்டிப்பா விஜய் ஆதரிச்சு அவங்க சந்தோஷம் அடைந்து இந்த 100 நாள்ல மகிழ்ச்சியாக விஜயா வாழ்த்திருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வச்சிருப்ப. தம்பி நீ ஒழுங்கா போடு, நீ ஏதாவது மாத்தி போடுறத போடு. வச்சிருக்கியா? பெண்கள் வீடியோ இருக்கா? போடு, என்ன சொல்றாங்கன்னு கேட்போம்.
ஐயோ என்ன தம்பி களி ஊத்துறாங்க, கரண்ட் இல்லையாம அந்த பெண்கள் களி ஊத்துறாங்களே, கரண்ட் இல்ல, எம்எல்ஏ இங்க வரணுங்கிறாங்க, அதுல ஒரு சகோதரிக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியலங்கிறாங்க. எம்எல்ஏ யாருன்னு தெரியாம தான் ஓட்டு போட்டாங்க, அது வேற. எல்லா தொகுதியிலும் விஜய் எல்லாம் நிப்பதாக நினைச்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம்னா ஓட்டு போட்டுட்டாங்க. இப்ப எம்எல்ஏ யாருன்னு தெரியல, கரண்ட் இல்ல, கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, கரண்ட் பில்லு கண்ணாபின்னான்னு வருது, பெண்கள் களி ஊத்துறாங்க. கஷ்டமா தான் இருக்கு. பெண்கள் ஒன்னும் ஆதரவா ஒன்னும் வீடியோ இல்ல. சரி ஓகே, நான் இப்படி எடுத்துக்கிறேன். மாணவிகள் இப்ப நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதை கட்டித்தான் என்ன செஞ்சாரு, சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதை சொல்லித்தான் விஜய் ஆட்சியே பிடித்தார். விஜயனுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, அது நிச்சயமா சிறப்பா இருக்க வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா சிறப்பா இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்கிறியா? பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு சார்ந்து ஏதாவது இருக்குதா? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அது. சேலம் அருகே சமூக நீதி மாணவியர் விடுதியில் மது கொடுத்து 2 மாணவிகளுக்கு பாலியல் வன்முறை நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கொடுமையா இருக்கு, பார்க்கறதுக்கே கொடுமையா இருக்கு. 2 குழந்தைங்க, பிள்ளைங்க, சமூக நீதி விடுதியில் படிக்கும் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். இதுதான் இதை வச்சுக்கிட்டு நீங்க தலித்துகளுக்கு ஆதரவான ஆட்சி என்று குற்றமே இல்லாமல் பேசுகிறார் விஜய். விஜயா அதை வச்சுனா அந்த டீமே, தாவேகா டீமே அப்படிதான் பேசு. பட்டியல் சமூக சகோதரர்கள் மீது கடும் தாக்குதல், படுகொலைகள் ஒரு பக்கம், இன்னொன்று சமூக நீதி விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகள் மீது பாலியல் வன்கொடுமை. கேட்பார் இல்ல இந்த நாட்டுல, கேட்பார் இல்ல. 8 பேரை நாங்கள் அமைச்சர்களாக்கி இருக்கிறோம். பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 8 பேர் அமைச்சராக்கிட்டோம். அது மட்டுமே இது இல்ல, பெருமை இல்ல. ஒவ்வொரு நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்கணும், சம உரிமையும் பாதுகாப்பும் கிடைக்கணும். அதை உறுதிப்படுத்திருக்கீங்களான்னா அப்ப நாட்டுல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, கரண்ட் இல்ல. என்னத்த சொல்றது? சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கு. எப்படி சட்டம் ஒழுங்கு சார்ந்து பேசினார் விஜய். எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு பாப்பா? அதுக்கு ஏதாவது வச்சிருக்கியாப்பா? ஏதாவது சட்டம் ஒழுங்கு சார்ந்து எப்படி இருக்கு, ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கா? போட்டு விடு. நடு ரோட்ல விட்டுறான். என்னத்த சொல்ல, நடு ரோட்ல கத்தி எடுத்து. நேற்று ஒரு வீடியோ பாக்குறேன், பெட்ரோல் பங்க்ல போயிட்டு 3 பேர் கத்தியை காட்டி மிரட்டி காசு கொடுக்குறியா இல்லையா? நடு ரோட்ல ஓட விட்டு வெட்டுறான், கத்தியை காட்டி காசு கொடுக்குறான். இன்னொரு வீடியோவும் பார்த்திருப்பீங்க கையோட. என்ன வீடியோ? மோதல், அரசு நகர்ப்புற மேம்பாட்டு வாரிய குடியிருப்புல 2 குழுவா பிரிஞ்சு அடிச்சுக்கிறான். நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, மின்சாரம் இல்ல, நடு ரோட்ல வெட்டிக்கிட்டு குட்டிக்கிட்டு சாவுறான். காவல்துறை என்ன செய்யுது? காவல் மரணம் அப்படின்னா என்னப்பா? லாக்அப் டெத்தா? நீ எதையாவது வேற ஏதாவது செய்தியை காட்டி என்னைய மாட்டி விடாத வச்சிருக்கியா? லாக்அப் டெத்தா? லாக்அப் டெத் குறைஞ்சிருக்குதா? இப்போ ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா என்னன்னு காட்டு பார்ப்போம். இந்தா இவன் படுத்துற பாடுதான் எனக்கு பெரும்பாடம் இருக்கு. எடுத்து போட்டான் பாருங்க. பூசாரி மரணம், காவல் விசாரணைக்கு சென்ற பூசாரி மர்ம மரணம். யாரெல்லாம் மர்ம மரணம்? பழனி கோயில் விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் மர்ம மரணம், காவல் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட பெட்டிக்கடைக்காரர் மரணம், இப்ப பூசாரி மரணம், லாக்அப் டெத். ஆனா விஜய் வாய் திறக்க மாட்டான். விஜய வாய் திறக்கலன்னு ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டான். கடந்த திமுக ஆட்சியில கையாமையான்னு கத்தனா பாருங்க, எல்லாரையும் தேடி பாக்குறேன். அப்பா எங்கடா இருக்கீங்க? ஓ கிடையாது. இப்ப இந்த ஆட்சி எதுக்கு தான் வந்திருக்கு? இந்த ஆட்சியினுடைய நோக்கம் என்ன? அப்படி ஒண்ணு இருக்குல்ல, இந்த ஆட்சி ஏன் அமைந்தது? சட்டப்பேரவையில் ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பேசுகிறார்களா அப்படின்னா, ஏங்க அண்ணா ஆட்சியை பிடித்தார்? பேரறிஞர் அண்ணா காங்கிரஸை வீழ்த்தி ஆட்சியை பிடித்ததற்கு காரணம் என்ன? ஹிந்தி திணிப்பு, சமஸ்கிருத திணிப்பு, சமூக நீதி இல்லாமை. இதெல்லாம் ஒட்டச்சு சமூக நீதிக்காக, தமிழை காப்பதற்காக, ஹிந்தியை எதிர்ப்பதற்காக,
சமஸ்கிருத திணிப்பை எதிர்ப்பதற்காக இப்படி அண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. தாவேகா ஏன் ஆட்சிக்கு வந்திருக்கு தெரியுமா? புஷி ஆனந்த் தெரியுமா உங்களுக்கு? புஷி ஆனந்த் விஜய்க்கு பக்கத்திலே இருப்பாரு. அவர்தான் புஷி ஆனந்துக்கு, அவர்தான் வந்து விஜய்க்கு எல்லாமே. யாரு? புஷி ஆனந்த் தான் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர். தலைவர் யாரு? விஜய். பொதுச் செயலாளர் யாரு? புஷி ஆனந்த். தலைவருக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறார். ஏன் தாவேகா ஆட்சிக்கு வந்துச்சு? ஏன் தாவேகா ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சது? ஏன் தாவேகா கட்சி ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுவும் எங்க? சட்டப்பேரவையிலேயே கொடுத்திருக்கிறார். நீங்க அதை கொஞ்சம் கேளுங்க. சர்க்கார் என்ற ஒரு படத்துல ஒரு பேனரை கிழிக்காம இருந்திருந்தா இவங்க தான் திருப்பி வந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு பேனர் தலைவர் சர்க்கார் பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க விட்டுட்டு உக்காந்துட்டீங்க. அது நீங்க கிழிக்காம இருந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க தானே இருந்திருப்பீங்க அடுத்தாப்புல. நீங்க அந்த ஒரு பேனரை கிழிச்சதுனால தான் நீங்க இல்லை. எங்க அண்ணன் சிரிக்கிறார் பாருங்க, கரெக்ட் தாண்டான்னு நினைக்கிற மாதிரி சிரிக்கிறார். கேட்டீங்களா? எப்படி? எதுக்கா? ஆமா, சர்க்கார் பட பேனரை கிழிச்சிட்டாங்களா அதிமுக ஆட்சியில. அதை மட்டும் நீங்க செய்யாம இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையே கிடையாதுங்கிற. இப்ப இவங்க கட்சி ஆரம்பிச்சதுக்கு காரணம் என்னதுதான்? சர்க்கார் பட பேனரை கிழிச்சதுதான் காரணம். சூப்பர், விளங்கிரும்ல. சர்க்கார் பட பேனரை கிளிக்கலன்னா அப்போ காவிரி பிரச்சனைக்காக நீங்க கட்சி ஆரம்பிக்கல, ஊழலை ஒழிக்க கட்சி ஆரம்பிக்கல, சமூக நீதிக்காக, பெண் விடுதலைக்காக, தமிழை காக்க, ஹிந்தி திணிப்பை எதிர்க்க, மதவாத கொள்கைகளை எதிர்க்க, மத நல்லிணக்கத்தை காக்க, அதுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல. ஐயா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு? அவர் சினிமா பேனரை கிழிச்சு விட்டாங்கன்னு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. அதுக்குதான் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப சினிமா பேனரை கிழித்ததற்காக கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்த அது அவங்க தப்பு இல்ல. சினிமா பேனரை கிழிச்சதற்காக அவர் கட்சி ஆரம்பிச்சதுல தப்பு இல்ல. அவரை நம்பி ஓட்டு போட்டீங்க பாருங்க, உங்களை சொல்லணும், உங்க தப்பு. ஓட்டு போட்டு 107 இடங்களில் வெற்றி பெற வைத்து ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு அல்லோலப்படுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தமிழ்நாடு இப்படி சிக்கி சீரழிய போகிறதோ, சின்னாபின்னமாக போகிறதோ தெரியல. ரொம்ப வருத்தமா இருக்குது. நாளுக்கு நாள் வரக்கூடிய செய்திகள் தமிழ்நாட்டின் நிலையை மிகவும் கவலைக்கிடமானதாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றன. விருப்பமின்றி சொல்றேன், ரொம்ப மோசமா போகுது தமிழ்நாடு. எதை நோக்கி நகருதுன்னே தெரியல. அமைச்சர்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு அமைச்சர் இருந்துச்சு நேற்று பேசுறாரு, நீங்க வீடு கட்டி கொடுத்தீங்க, அதை ஒழுங்கா கட்டி கொடுத்தீங்களா, அந்த வீட்டை போய் பாருங்க எப்படி இருக்கு தெரியுமாங்கிறார். அண்ணன் கே நேரு அவர்கள் எழுந்து சொல்லுகிறார், எப்பா அது இது இல்லப்பா, அப்படி இல்லப்பா, இந்திரா காந்தி வீடு கட்டும் திட்டம்னு அப்ப ஆரம்பிச்சது 15,000 ரூபாய் கொடுப்போம் ஒரு வீட்டுக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து இப்ப 3.5 லட்சமா நம்ம கொடுக்குறாங்க, 3 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுக்குறாங்க. நம்ம கொடுத்துருவோம். அதுக்கு மேல அவங்க கையில காசு வச்சு அவங்க தான் அந்த வீட்டையே கட்டுறாங்க. வீடு நம்ம கட்டி கொடுக்கறதுனா நம்ம காசு கொடுத்துடுறோம். வீட்டை கட்டிக்கிறது யாரு? அவங்கதான் எப்படி வீடு கட்டணும் முடிவு பண்ணி அந்த வீட்டை கட்டிக்கிறாங்க. அந்த வீடு சரியில்லைன்னு அதுக்கு அரசாங்கத்தை திட்டினா என்னப்பா செய்யறது? நாங்களாப்பா கட்டி கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அது கூட தெரியல ஒரு அமைச்சர் இருந்துச்சு பேசுறாரு. இப்படிதான் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. நீ இப்படிப்பட்ட அமைச்சர்கள், இப்படிப்பட்ட முதலமைச்சர், தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. பார்ப்போம் எதை நோக்கி நகரும், விரைவில் முடிவு காலம் பிறக்குமா என்று பார்ப்போம். நம்புவோம், நம்பிக்கை அதானே எல்லாம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராவரி தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.